அனைவருக்கும் வணக்கம். யூஜி தமிழ் லெசன் இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். என்று செமஸ்டர் 4ல் இருக்கிற தமிழர் தொழில்நுட்ப மேலாண்மை அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லும்போது டெக்னாலஜி, மேலாண்மை அப்படின்னு சொல்லும்போது மேனேஜ்மெண்ட். இதை தமிழர்கள் அந்த காலத்தில் அவங்களுடைய தொழில்நுட்பத்தை, இந்த டெக்னாலஜியை அவங்களோட வேலைகளை செய்யறதுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழர்கள் தாங்கள் பயன்படுத்துகின்ற பல்வேறு துறைகளில் அந்த தொழில்நுட்பங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க, துறைகள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை, கட்டிடக்கலை, இசைக்கருவி, மருத்துவம், கப்பற்கலை, போர்க்கலை எல்லாத்துலேயுமே அவங்களுடைய தொழில்நுட்பத்தை அவங்க பயன்படுத்தினாங்க. இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வரலாறை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வரலாறு நமக்கு எது மூலமாக நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய வரலாறு, அவங்களுடைய கல்வெட்டு, அவங்களுடைய தொல்லியல் ஆய்வு, அதில் நடப்பியலில் உள்ள கலைகள், இந்த மாதிரி பல்வேறு சான்றுகள் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. இதில் ரொம்ப முக்கியமானது இந்த கீழடியில் அகழாய்வு செஞ்சாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான அந்த கட்டிட அமைப்புகள்லாம் இருக்கு, சுடுமண் குழாய்கள் இருக்கு, அதில் உருவாக்கப்பட்ட கழிவு நீர் கால்வாய்கள் இருக்கு, உறை கிணறுகள், 4 வகையான செங்கற்கள், பல்வேறு வகையான மண்பாண்டங்கள், இரும்பு ஆயுதங்கள், இந்த தொல்பொருளெல்லாம் வச்சு தமிழருடைய தொழில்நுட்பத்தையும் அவங்க வளர்ச்சி அடைந்த ஒரு நகர வாழ்க்கைக்கு அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால என்ன செய்ய முடியுதுன்னா நிறுவ முடியுது. அதனால அவங்க பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அறிந்து கொள்ள முடிகின்றது. இதுல நம்ம ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காணொளியில எதை பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல தமிழருடைய நீர் மேலாண்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். முதல்ல தமிழருடைய நீர் மேலாண்மை தொழில்நுட்பம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ தமிழருடைய நீர் மேலாண்மை தொழில்நுட்பம்னா இந்த மழை நீரை சேகரித்து அதை எப்படியெல்லாம் பாசனத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, வெள்ளத்தை அதிகமாக மழை பெய்யறதுன்னா அப்போ வெள்ளம் ஏற்படும் இல்லையா, அந்த வெள்ளத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க, வறட்சி காலத்தில் அதை எப்படி சமாளிக்கிறாங்க, நீரோட தேவையை எப்படி பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க, இதுக்கு அவங்க என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் தமிழருடைய நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நீரினுடைய அவசியம். மனுஷனுக்கு ஏன் நீர் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மனுஷனுடைய எல்லா காரியங்களுக்கும் கண்டிப்பா நீருங்கிறது ஒரு அத்தியாவசியமான தேவை. அவன் குடிக்கிறது ஆகட்டும், சமைக்கிறது ஆகட்டும், ஒரு விவசாயம் செய்யறதாகட்டும், அவன் சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளுக்குமே அந்த நீர் அப்படிங்கிறது ரொம்ப தேவையா இருக்கு. இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு உயிருக்குமே நீருங்கிறது ரொம்ப அவசியம். எனவே நீர் இல்லாம மனுஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எனவே நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது நம்ம வள்ளுவ பெருந்தகையே சொல்லிட்டு போயிட்டார் இல்லைங்களா. அதனால நமக்கு நீரினுடைய அவசியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த காலத்துல அந்த நீரை வச்சு அவங்க என்னென்ன பாசன முறைகள்லாம் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்னென்ன பாசன முறைகள்லாம் பயன்படுத்தி அவங்க விவசாயத்தை மேற்கொண்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்று நீர் பாசனம், கிணற்று நீர் பாசனம், ஏரி நீர் பாசனம், மழை நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் மற்றும் அலை நீர் பாசனம், இதெல்லாம் தான் பாசன முறைகள்ல அவங்க பயன்படுத்தியது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கியங்கள் காட்டுகின்ற நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இதுல நம்மளுடைய கம்பர் எழுதிய கம்பராமாயண பாட்டை தான் பார்க்க போறோம். இந்த பாடல் மூலமா அவங்க என்ன பாசன முறையை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இதுல இருக்கிற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி தன்குல தென்னில் பல்வேந்தர் தம் படவு நல்லொழுக்கின் படி பூண்டது சரையு என்பது தாய்மூளை அன்ன திவ் உறவு நீர் நிலத்தோங்கு உயிருக்கு எல்லாம் அப்படிங்கிறது தான் கம்பராமாயணத்தினுடைய பாடல். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சூரிய குலத்து ரவி அப்படின்னா சூரிய குலத்தில் தோன்றிய மன்னனாகிய ராமன் அவருடைய ஊரில் இருக்கின்ற சரையு நதியானது வற்றாமல் நல்ல நதியாக அந்த ஊரிலே அது சென்று கொண்டிருக்கிறது, அது பாய்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கின்ற
எல்லா வளங்களையும் அந்த சரையு நதியானது தருகின்றது. அப்போ அந்த ஊர்ல அந்த சரையு நதியானது எப்பொழுதுமே வந்து நீருடன் பாய்ந்து கொண்டே இருக்கின்றது. அங்க இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் அது வளம் தருவதாக, ஆற்றலை தருவதாக, விவசாயத்துக்கு ஏற்றதாக இருக்கின்றது. அப்போ நம்மளுடைய கம்பர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆற்று நீர் பாசனமானது மிக சிறந்ததாக இருக்கின்றது. என்னதான் எல்லா இடங்கள்லயும் வந்து நமக்கு தண்ணீர் கிடைக்காம போயிட்டா கூட இந்த ஆற்று நீர் பாசனத்தை வச்சு மக்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், விவசாயத்தின் மூலமாக உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றார். அப்படி சொல்லும் போது அவர் சொல்றது என்ன, தாய்மூலை அன்ன அப்படிங்கிறார். எனவே அது அம்மாவினுடைய தாய்ப்பாலை போல இங்கு சரையு நதியானது மக்களுக்கு எல்லாம் அந்த மக்களுக்கு வேண்டிய ஆற்றலை தருகின்ற தண்ணீரை கொடுப்பதாக அந்த சரையு நதியானது இருக்கிறது. இந்த பாடல் வழியாக அவர் சொல்றதன் மூலமா ஆற்று நீர் பாசனம் தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இவர் அடுத்தது கூட சொல்றாருமா, பயிர்ல வந்து பயிரோட வளர்ச்சிக்கு ஆற்று நீர் பாசனம் சிறந்ததுன்னு சொல்றதோட நம்ம அரிசியெல்லாம் களையிறோம் இல்லையா, அந்த மாதிரி கழுவி நம்ம விடுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணீர் கூட வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம சமையல் கட்டுல இருந்து கழுவி விடுற அரிசி களையிற தண்ணி கூட வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இவங்க விடுற தண்ணீர், அவ்வளவு அரிசியிலிருந்து விழுகின்ற தண்ணீர் கூட உயிர் சத்து உடையதா இருக்குமோ. அது என்ன செய்யுமோ, பாக்கு தோப்புகளில் சென்று பின்னர் வயல்களில் நடப்பட்ட நெற்பயிரின் நாற்றை வளர்க்கும். நெற்பயிருக்கெல்லாம் போய் அது வந்து வளர்க்குதான். அவ்வளவு அந்த தண்ணீர் கூட அவ்வளவு நம்ம வேஸ்ட் அப்படின்னு நினைச்சு நம்ம கீழே கொட்டுறோம் பத்தியா, அந்த தண்ணி கூட பயனுடையது அப்படின்னு சொல்றாரு. எனவே அவங்களுக்கு நீரினுடைய முக்கியத்துவம் என்பது அறிந்து வைத்திருந்தனர். எப்போ, முன்னாடி காலத்திலிருந்தே. இப்போதான் நம்ம என்ன செய்யறோம், எல்லா நீரையுமே நம்ம வீணடிக்கிறோம். ஆனா அந்த காலத்துல நம்ம வந்து வேண்டாம், அரிசி களைஞ்சு விடுற தண்ணிய கூட அவர்கள் பயனுடையதாக வைத்திருந்தனர். எனவே நாம் தமிழருடைய நீர் மேலாண்மையினுடைய தொழில்நுட்பத்தை நம்மால் இதில் அறிந்து கொள்ள முடிகின்றது. அவங்க எந்த தண்ணியுமே வேஸ்ட் பண்ணல, எல்லா தண்ணியுமே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இதன் பாடல் வழியாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே நம்ம இதுல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழருடைய நீர் மேலாண்மை என்றால் என்ன, நீரோட முக்கியத்துவம் என்ன, என்னென்ன பாசன முறைகள்லாம் இருந்தது, அதுல கம்பர் சொல்லுகின்ற நீரினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும், அவர் பயன்படுத்திய பாசன முறைகள் என்ன அப்படிங்கிறதையும், நீரினுடைய முக்கியத்துவத்தை எப்படியெல்லாம் அவங்க வந்து என்னென்ன நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காணொலியில பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம். அதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உழவியல் நுட்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த நிலங்களை எப்படியெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும், விவசாய முறைகளை பத்தியும் நம்ம அடுத்த காணொலியில பார்க்க போறோம். நன்றி.